ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கதை பார்க்கலாமா? இந்த கதையில் ஒரு ராஜா வந்து பெரிய மந்திரவாதி. அந்த மந்திரவாதி என்ன பண்ணார்னா, அவர் ஊர் ஃபுல்லாக இருக்கிற அத்தனை பேர்கிட்ட இருந்தும் உங்களோட ஆசைகள்லாம் என்கிட்ட கொடுங்க, நீங்கள் உங்கள் ஆசைகள்லாம் என்கிட்ட கொடுத்தா தான் நீங்கள் இந்த ஊரில் இருக்க முடியும், இல்லைன்னா இந்த ஊரில் உங்களால் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டாராம். உடனே இந்த மக்கள்லாம் என்ன பண்ணாங்களா, சரி நம்ம ராஜா தானே கேட்குறாரு, அந்த ஆசைகள்லாம் நம்ம அவங்கள்ட்ட கொடுத்தாக்கா நம்மளை நல்லா பார்த்துப்பாரு, எனக்காவது ஒரு நாள் நம்ம ஆசையெல்லாம் நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்களோட ஆசைகள்லாம் அந்த ராஜா கிட்ட கொடுத்துட்டாங்களாம். அந்த ராஜாவும் சரின்னு சொல்லிட்டு எப்பயாவது ஒரு ஃபங்க்ஷன் வச்சு யாரோட ஆசையாவது கூட்டு நிறைவேற்றுவாராம். ஆனால் நிறைய பேர் ஆசையெல்லாம் நிறைவேற்ற மாட்டாராம், ஒருத்தவங்க ஆசையை தான் நிறைவேற்றுவாராம். அந்த ராஜா வந்து எல்லோரும் நல்லவருன்னு நினச்சிக்கிட்டு அந்த ஊரில் ஜாலியாக வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். அப்போ ஒரு குட்டி பொண்ணு, அவள் பேர் வந்து ஆஷாவாம். அவளுக்கு வந்து இன்னும் 18 வயசு ஆகலையாம். அந்த 18 வயசு ஆனால் தான் ராஜா கிட்டே போயிட்டு ஆசைகளை வந்து கொடுக்கணுமா. அவளுக்கு இன்னும் 18 வயசு ஆகாதனால அவள் ஒன்றும் கொடுக்கலையாம். அவள் வந்து ஆஷாவுக்கு அரண்மனையில் வேலை செய்கிற நிறைய பசங்க வந்து இவளோட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்களாம். அதனால் இவளும் அரண்மனையில் போயிட்டு வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டு அங்கே போனாலாம், ராஜாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. போகிற வழி ஃபுல்லாக ஜாலியாக பாட்டு பாடி எல்லாருக்கூடையும் ஜாலியாக விளையாடிக்கிட்டே போயிட்டு அரண்மனைக்கு போனாலாம். அரண்மனைக்கு போனால் வந்து நம்மளோட ஆசைகள்லாம் நிறைவேற்றிடுவார் ராஜா, நம்ம ஃபேமிலியோட ஆசையெல்லாம் நிறைவேற்றிடுவார், அம்மா தாத்தா அவங்க ஆசையெல்லாம் நிறைவேற்றிடுவார்னு நினச்சிட்டு போனாலாம். போனாக்கா அங்கே அவளோட ஃப்ரெண்டு வந்து ஒருத்தி வந்து சமையல்காரியாக இருந்தாலாம். அவள் கூட போய் பேசிக்கிட்டே ராஜா எப்படி நம்ம பழகணும் பேசணுன்றதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாலாம். அப்படி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது என்னாச்சா, அவள் அழகாக பிஸ்கெட் ராஜா மாதிரியே செஞ்சு வச்சுருந்தாலாம். அந்த பிஸ்கெட்டை சாப்பிட்றதுக்கு அங்கே வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களாம். அவங்களுக்குலாம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படா இவன் இந்த பிஸ்கெட்டை செஞ்சு முடிப்பான்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருந்தாங்களாம். செஞ்ச உடனே இந்த பிஸ்கெட்டை சாப்பிட்றதுக்கு எல்லோரும் ஓடியாந்துட்டாங்களாம். எல்லோரும் பிஸ்கெட்டை சாப்பிட்டுட்டு எல்லோரும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தாங்களாம். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது தான் ராஜா கிட்ட ஆசையெல்லாம் கொடுத்துட்டா நம்ம வந்து சோகமாகிடுவோம், கொஞ்ச நாள் வரைக்கும் நம்மளால சந்தோஷமாகவே இருக்க முடியாதுன்னு அப்படின்னு ஒரு சின்ன பையன் சொன்னானா. சொன்ன உடனே எல்லாருக்கும் அதுதான் சரின்னு பட்டுச்சான். ஏன் ராஜா நம்ம ஆசையெல்லாம் வாங்குறாரு தெரியலையே, நம்ம வந்து ஆசையெல்லாம் கொடுத்துட்டா இந்த மாதிரி தான் ஒன்று சோகமாகிடும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டை பார்க்குறாங்க. அவன் ஃப்ரெண்டு ரொம்ப சோகமாயிட்டானா. சரி, அவன் ஃப்ரெண்டை பார்த்தோன்னே எல்லாருக்கும் ரொம்ப சோகமாகிடுச்சான். உடனே உன்னோட ஆசையை நிறைவேற்றிடுவார் ராஜா, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கும்போது ராணியும் வந்துட்டாங்களாம். ராணி வந்தோடனே எல்லா பசங்களும் அவங்களுக்கு தலை வணங்கிட்டு சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ராணி என்ன பண்ணாங்களா, ஆஷாவை வா ராஜா கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்களாம். உடனே அவளுக்கு ரொம்ப பதட்டமாகிடுச்சான். உடனே ராணி கூடவே வந்து ஆஷாவும் பேசிக்கிட்டே அப்படியே போனாலாம். ராணி வந்து எப்படிலாம் பேசணும்னு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சாங்களாம். போனதுக்கப்புறம் போய் ராஜாவோட அரண்மனைக்குள்ளே போய் சுற்றி பார்த்தா ரூம்குள்ளே அங்கே நிறைய புக்ஸ் இருந்துதான். அந்த புக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரே ஒரு புக் மட்டும் கண்ணாடி பெட்டிக்குள்ளே இருந்துச்சான். அதை தொட போனோடனே ராஜா வந்து அதை தொடக்கூடாது அப்படின்னு சொன்னாராம். ஏன் ராஜா? உடனே நான் தொடலை ராஜா, தூசு தான் தட்ட போனேன்னு தொட்டாலாம் பாரு. உடனே அதுலேருந்து மந்திர வெட்டுக்கிளிலாம் வந்து அவளை வந்து கடிக்க வந்துச்சான். அப்புறம் ராஜா வந்து காப்பாற்றிட்டு இது வந்து இந்த புக் வந்து ரொம்ப ஆபத்தான புக்கு, இந்த புக்கை வந்து நீங்கள் யாரும் தொடக்கூடாதுன்னு சொன்னாராம். அப்புறம் ஏன் ராஜா நீங்கள் மட்டும் வச்சுருக்கீங்கன்னு கேட்டவுடனே எனக்கு அதனால் அது ஒரு நாள் யூஸ் ஆகுன்னு தான் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம் ராஜா. சரி ராஜா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து உன் பேர் என்ன, எங்கேருந்து வர எல்லாம் ராஜா கேட்டுட்டு இருந்தாராம், இன்டர்வியூ பண்ணிகிட்டு இருந்தாராம். இவளும் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருந்தாராம். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அப்பாவை எனக்கு நல்லா தெரியும் ராஜா சொன்னதும், ஆமாம் எங்கள் அப்பா வந்து ரொம்ப நல்லவர், அவர் வந்து ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு வந்து நட்சத்திரத்தால் முடியும்னு சொல்லியிருக்கிறாரு, நானும் அவரும் நட்சத்திரத்தை கூடலாம் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட சொல்லிட்டு இருந்தாலாம். உடனே ராஜாவும் சரின்னு கதையெல்லாம் கேட்டு நல்லா பேசுகிறேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, வா நான் இந்த இடத்த ஃபுல்லாக உன்னை சுற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு எல்லா இடத்தையும் சுற்றி காமிச்சிட்டு இருந்தாராம். அப்படி சுற்றி காமிக்கும்போது எங்கள் ஆசையெல்லாம் எங்கே ராஜா வச்சுருக்குறீங்க, எங்கள் ஆசையெல்லாம் எனக்கு வந்து எப்போ நிறைவேற்றுவீங்க, எனக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குன்னு கேட்டாலாம். உடனே ராஜாவும் அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு அந்த ஆசைகள் எல்லாத்தையும் காமிச்சாராம். இவன் அந்த ஆசைகள்லாம் பார்த்த உடனே அப்படியே ஷாக் ஆகிட்டாலாம். அவ்வளோ ஆசையாக இருந்துச்சான், அப்படியே ரொம்ப சந்தோஷப்பட்டாலாம். எல்லாரோட ஆசையும் தேடி தேடி பார்த்தாலாம். எல்லாரோட ஆசையும் ரொம்ப அழகாக இருந்துச்சான். உடனே நம்மளோட தாத்தா ஆசை எங்கே இருக்குது, தாத்தாவுக்கு பர்த்டே தானே, தாத்தாவோட ஆசை எங்கே இருக்குதுன்னு பார்த்தாலாம். தேடி தேடி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது
அப்படியே எல்லா ஆசைகள் கூடயும் விளையாடிக்கிட்டே இருந்தாலாம். விளையாடும்போது ஜாலியாக இருந்துச்சாம். பார்த்தா தாத்தாவோட ஆசை கிடச்சிருச்சு. அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, அவரோட பாட்டு மூலயமா எல்லாருக்கும் நல்ல கருத்தை சொல்லி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாராம். உடனே ராஜா கிட்ட போயிட்டு, எங்கள் தாத்தா ஆசையை நிறைவேற்றுங்களா, இன்றைக்கி அவருக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலாம். உடனே ராஜா, இல்லை உங்கள் தாத்தா ஆசை வந்து ரொம்ப ஆபத்தான ஆசை, நான் அதை நிறைவேற்ற மாட்டேன். ஏன்னா எனக்கு எந்த ஆசை பிடிச்சிருக்குதோ நான் அந்த ஆசையை மட்டும் தான் நிறைவேற்றுவேன். நான் எல்லாரோட ஆசையெல்லாம் நிறைவேற்ற மாட்டேன். உங்கள் தாத்தா வந்து எல்லாருக்கும் எதுக்கு கருத்து சொல்லணும்னு ஆசைப்பட்றாரு, தப்பு அது மாதிரிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாராம். உடனே இந்த பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சான். தாத்தா நல்லது தானே பண்ண நினைக்கிறாரு, ஏன் ராஜா வேணாம் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங் ஆகி, ஏன் ராஜான்னு கேட்கல, இல்லை உங்கள் தாத்தா பாட்டு பண்ண ஆசைப்பட்டா பாட்டு பாடட்டும், அதையும் அது மூலயமா எல்லாருக்கும் நல்லது சொல்லணும்னு நினைக்கிறாரு, அதெல்லாம் தப்பு, இங்கே நான் மட்டும்தான் எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக பேசிட்டு சொல்லிட்டாராம். உடனே ராணி வந்தோடனே அப்படியே அமைதியாகிட்டு அங்கே எதுவுமே நடக்காத மாதிரி அமைதியாக பேசினாராம், சந்தோஷமாக சிரித்து பேசினாராம். அப்புறம் வந்து எல்லோரும் ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு போயிட்டாங்களாம். ஃபங்க்ஷன் போனோடனே அங்கே வந்து 2 கப்புள்ஸ் வந்து புதுசாக வந்திருந்தாங்க, 2 பேர் வேறு ஊர்லேருந்து. அவங்களுக்கு என்ன பண்ணாரா, அவங்களோட ஆசைகள்லாம் வாங்கிக்கிட்டு இந்த ஊரில் நீங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே அவங்களும் ஆசைகளை கொடுத்துட்டாங்களாம். ஆசைகளை கொடுத்த உடனே தான் பார்த்தா அவங்க மூஞ்சே சோகமாகிடுச்சான். இது வந்து அந்த பொண்ணுக்கு பிடிக்கவே இல்லையா, என்ன இது இவங்க இவ்வளோ சோகமாகிட்டாங்களே அப்படின்ட்டு. உடனே தாத்தாவும் அவங்க அம்மாவும் நம்ம ஆசைகளை தான் நிறைவேற்றுவாங்க அப்படின்னு சந்தோஷமாக இருந்தாராம். ஆனால் அவர் அந்த ஆசையை நிறைவேற்றாமல் வேறு ஒரு குட்டி பொண்ணு ஆசையை கூப்பிட்டு வந்து, உனக்கு வந்து தங்க கத்திரிக்கோள் தானே வேணும்னு ஆசைப்பட்டேன், இந்த தங்க கத்திரிக்கோள்னு சொல்லி அந்த பொண்ணு கையில் கொடுத்துட்டாராம். உடனே அவளும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக போயிட்டாலாம். இவருக்கு வந்து எந்த ஆசைகள்லாம் வந்து சின்ன சின்ன ஆசையோ அந்த ஆசையை மட்டும்தான் நிறைவேற்றுவாராம். உடனே அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு, ராஜா வந்து கெட்டவர், அவர் வந்து உங்கள் ஆசையெல்லாம் நிறைவேற்ற மாட்டார், உங்கள் ஆசையெல்லாம் என்னன்னே உங்களுக்கு தெரியாது தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா கிட்டே கேட்டுகிட்டே இருந்தாலாம். உடனே அவங்க தாத்தாவும் அம்மாவும், ராஜாவை பற்றி தப்பாக பேசாத, என்னைக்காக இருந்தாலும் அவர் நம்ம ஆசையை நிறைவேற்றுவார், அப்படி அவர் நிறைவேற்றலைனாக்கா அது தப்பு கிடையாது, அவர் நம்ம ராஜா, அவர் என்ன சொன்னாலும் நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் அவங்க அம்மாவும் சொன்னாங்களாம். ஆனால் அந்த ஆஷா பொண்ணுக்கு அதில் விருப்பமே கிடையாதான். இவங்க ராஜா வந்து கெட்டவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக கோச்சிக்கிட்டு போயிட்டு அழுதுகிட்டே அந்த அப்பா கூட இருந்து வேண்டுவாங்கள்ல நட்சத்திரம், அந்த மாதிரி போயிட்டு அந்த நட்சத்திரத்திட்ட போயிட்டு எல்லா ஆசைகளையும் பார்த்த ஆசைகள்லாம் சொல்லி, இந்த மாதிரி ராஜா வந்து கெட்டவர், எங்கள் ஆசைகள்லாம் நிறைவேற்றுவாரா இல்லையானே எங்களுக்கு தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு வேணுனே இந்த நட்சத்திரம் வந்து ரொம்ப அப்படியே வெளிச்சமாக வந்து எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரியான ஒரு வெளிச்சம் வந்துச்சான். அதை பார்த்தோன்னே ராஜா அப்படியே ஷாக் ஆகிட்டாராம். ஷாக் ஆகிட்டு, இது என்ன வெளிச்சம்னு தெரியலையே, யார் கொண்டு வந்தாங்கன்னே தெரியலையே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாராம். ஆனால் ராணி என்ன நினச்சிக்கிட்டாங்களா, இந்த வெளிச்சம் வந்து ராஜா மூலியமாக தான் வந்திருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லோரும் சந்தோஷமாக இருந்தாங்களாம். அதுலேருந்து ஒரு நட்சத்திரம் வந்து இந்த பொண்ணை பயன்படுத்துச்சான். ஆனால் அது பயன்படுத்தலை, ஆசையாக வந்து விளையாடிட்டு இருந்துச்சான். அங்கே இருக்க எல்லா மிருகங்களையும் பேச வச்சு தான், அந்த ட்ரெஸ் எல்லாம் தானாக வந்து பேச வச்சு தான் ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருந்தாங்களாம் 2 பேரும். அந்த நட்சத்திரத்தை பிடிக்க ட்ரை பண்ணாலாம், பிடிக்கவே முடியல, ஜாலியாக ஓடிக்கிட்டே இருந்துச்சான். பார்த்தா அந்த ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக இருந்த நூல் எல்லாத்தையும் பிரித்து ஒரு நூல் பந்து மாதிரி ஆக்கிட்டாலும் அந்த நட்சத்திரம் ஆக்கிடுச்சான். உடனே நட்சத்திரம் கிட்ட வந்தோடனே அந்த பொண்ணு செம்மையாக பயந்து போயிட்டாலாம். அப்புறம் வந்து அந்த ஆட்டுக்குட்டி இருந்துச்சுல்ல, அந்த ஆட்டுக்குட்டியெல்லாம் பேச வச்சு அந்த எங்கே இருக்க மஷ்ரூம்ஸ் எல்லாத்தையும் பேச வச்சோடனே அந்த பொண்ணு வந்து அந்த நட்சத்திரத்து கூட போயிட்டு ஜாலியாக ஃப்ரெண்ட் ஆகிட்டாலாம். இது வந்து நல்ல நட்சத்திரம், நமக்காக தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்களாம். ஃப்ரெண்ட்ஸ் ஆனதும் ஊருக்குள்ளே ஃபுல்லாக போய் ஜாலியாக விளையாடிக்கிட்டு எல்லா மிருகம், அணில் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, ஓனாய் அந்த மாதிரி கரடி எல்லாத்து கூடயும் போயிட்டு ஜாலியாக விளாட்னாங்களாம். ஜாலியாக சுற்றி வந்தாங்களாம். காடு ஃபுல்லாக போயிட்டு எவ்வளோ ஜாலியாக இருக்க முடியுமோ அவ்வளோ ஜாலியாக சந்தோஷமாக இருந்துட்டு வந்து சொன்ன உடனே அப்புறம் வந்து ராஜாவை பற்றி இந்த நட்சத்திரத்துக்கிட்ட சொன்னாலாம், இந்த மாதிரி ராஜா வந்து எல்லாரோட ஆசையும் பிடிச்சி வச்சுருக்காங்க, அதை நீ தான் வந்து நிறைவேற்றணும், ராஜா வந்து நிறைவேற்ற மாட்டார், வந்து செஞ்சு கொடுன்னு சொல்லிட்டு அந்த நட்சத்திரத்துக்கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டாலாம். சரின்னு சொல்லிட்டு அந்த நட்சத்திரமும் வரணும் ஒத்துக்குச்சான். இங்கே ராஜாவுக்கு ஒரே கோபம், யார் அதை வந்து அந்த அவ்வளோ வெளிச்சத்தை வர வச்சதுன்னு சொல்லிட்டு அந்த கெட்ட மந்திர புக்கை எடுத்து அதுக்கிட்ட கேட்க போயிட்டாராம். கெட்ட மந்திர புக்கை வந்து அப்புறம் ராணி வந்து அந்த புக்கெல்லாம் எடுக்காதீங்க, அது உங்களையே வந்து அழிச்சிரும், அந்த புக்கை யூஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னோன்னே வச்சுட்டு வந்துட்டாராம். ஆஷா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் இந்த ஸ்டார்ஸை பற்றி சொல்லணுன்னு ஆசைப்பட்டாலாம்.
எல்லா ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்ணாங்கன்னா, நேற்று நைட்டு அந்த வெளிச்சத்தை பற்றி நல்லா டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது எப்படி வந்திருக்கும், ஏது வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆஷா உள்ளே வந்தோடனே எல்லோரும் ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டாலாம். அப்புறம் அவங்கள்ட்ட போயிட்டு இந்த ஸ்டாரை பற்றி சொன்னாலாம். யாருமே நம்பவே இல்லையாம். ஒரு ஸ்டார் போய் இப்படிலாம் பண்ண முடியுமா, அதுவும் கீழெல்லாம் வருமா, இல்லை ஆட்டுக்குட்டியெல்லாம் பேச வைக்குமா, கோழியெல்லாம் பேச வைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இவளையே கிண்டல் பண்ணாங்களாம். இவ வந்து உங்களுக்குலாம் சொன்னால் புரியாது, காமிச்சா தான் புரியும், வாங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இருங்க காமிச்சே ஆகணும் உங்களுக்குன்னு சொல்லிட்டு திறந்து காமிச்சா, யாரும் பயப்படாதீங்கன்னு சொல்லி காமிக்கிறா. பார்த்தா எல்லா ஆடும் கோழியும் ஜாலியாக பாட்டு பாடி டான்ஸ் ஆடுதான். எல்லாருக்கும் ஒரே ஷாக்கு. பார்த்தா அந்த ஸ்டார் வந்து இவங்கள்ட்டலாம் வந்த உடனே ஜாலியாக விளையாடின உடனே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சான். எல்லாருக்கிட்டேயும் போயிட்டு ஜாலியாக சோகமாக இருந்தால அவங்ககிட்ட போன உடனே இந்த ஸ்டாரும் சோகமாகிடுச்சான். ஏன் இவன் சோகமாக இருக்கான் அப்படின்னு கேட்டோடனே ராஜா வந்து என்னோட ஆசைகள்லாம் வாங்கிக்கிட்டாரு, அதனால தான் அவன் சோகமாக இருக்கான் அப்படின்னு சொன்னாங்களாம். சரி வாங்க நம்ம போய் அந்த ஆசையெல்லாம் நம்ம ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா பிளான் பண்ணாங்களாம். பிளான் பண்ணிக்கிட்டு அரண்மனைக்கு வந்து ஒரு வழி இருக்குமா, அது வந்து சாப்பாடு மட்டும்தான் அந்த வழியாக அனுப்ப முடியுமா. அந்த வழியாக நம்ம ஆஷா, ஆட்டுக்குட்டி, இந்த ஸ்டார் 3 பேரும் மேலே போனாங்களாம். ராஜா வந்து கீழே நின்றுக்கிட்டு ஊர் மக்கள் எல்லார்கிட்டையும் பேசிக்கிட்டு இருந்தாராம். அந்த ஸ்டாரெல்லாம் ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் நீ வந்து டைவர்ட் பண்ணுன்னு சொல்லிவிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸை வந்து கீழே விட்டுட்டு ஆஷா மேலே போயிருந்தாலாம். அப்போ ராஜாவும் கீழே நின்று பேசிகிட்டு இருக்கிறப்ப இவன் இந்த நட்சத்திரம் சும்மா இல்லாமல் மேஜிக்கை உள்ள அனுப்புறேன்னு சொல்லிவிட்டு அந்த அரண்மனையவே கொளுத்தி விட்டுடுச்சான். ராஜாவுக்கும் ஒரே ஷாக் ஆகிடுச்சு. ராஜா பார்த்துட்டு போகிறாருன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. ராஜா மேலே போனவுடனே அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு நிறைய கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். கேள்விகள்லாம் கேட்டவுடனே ராஜாவுக்கு செம்ம கோவம் வந்துருச்சான். உடனே ராஜா வந்து எல்லாரோட கேள்விகளுக்கும் பதில் சொல்லிட்டு இருந்தானா. அதுக்குள்ளே ஆஷா வந்து அரண்மனையில் இருந்த தீயெல்லாம் அணைச்சிட்டு அந்த ஆசைகள் இருக்க இடத்துக்கும் கூட்டிகிட்டு போயிட்டாளாம் நட்சத்திரத்தை. நட்சத்திரம் அங்கே போனோடனே ரொம்ப சந்தோஷமாக எல்லா ஆசைகள் கூடயும் விளையாடிக்கிட்டு இருந்துதான். அப்புறமா போய் அவங்களுக்கு தேவையான ஆசையெல்லாம் தேட ஆரம்பித்தாங்களாம். உடனே தேடிகிட்டே இருக்கும்போது ராஜாவுக்கு செம்ம கோவம் வந்துருச்சான். என்ன நீங்கள் எல்லோரும் என்னை கேள்வி கேட்டுகிட்டே இருக்கீங்க, நான் உங்களுக்கு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனைக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டாராம். ராணியும் அவர் கூட வந்து கோவப்படாதீங்க ராஜா, அமைதியாக இருங்கன்னு சொல்லி பார்த்தாங்களாம். அவர் கேட்குற மாதிரியே தெரியலையாம். ரொம்ப கோவமாக இருந்தாராம். ரொம்ப கோவமாக வந்து வேறு வழியே இல்லை, நம்ம அந்த வந்து கெட்டது செய்கிற புக்கை வந்து எடுத்து பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு உள்ளே வந்தாராம். பார்த்தா எல்லா டோரும் திறந்து கிடக்குதான். இந்த ஆஷா, நட்சத்திரம் எல்லோரும் போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்களாம். இவங்க கெட்டது புக்கு செய்கிற புக்கை எடுத்து ராஜா என்ன பண்ணாரோ அதுலேருந்து கெட்ட மந்திரங்கள்லாம் படிக்க ஆரம்பித்தாராம். அந்த புக் வந்து ராஜாவையே வந்து கெட்டவனாக ரொம்ப கெட்டவனாக மாற்றிடுச்சான். மாற்றின உடனே அந்த பொண்ணு யார் மூலயமா அந்த ஸ்டார் வந்துச்சோ அவங்கள வந்து நம்ம சாகடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா செம்ம கோவமாக இருந்தாராம். உடனே இந்த பொண்ணு போயிட்டு தாத்தாவோட ஆசையை, அந்த பாட்டு பாடுற ஆசையை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த தாத்தாட்ட கொடுத்த உடனே தாத்தா ரொம்ப ஹாப்பியாகிட்டாராம். இதுதான் என் ஆசையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருந்தோடனே அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா நம்ம பொண்ணு போய் திருடிட்டு வந்துட்டாளான்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்களாம் அவங்க அம்மா. உடனே ராஜா கண்டுபிடிச்சி அந்த பொண்ணோட வீட்டுக்கே வந்துட்டாராம். வந்த உடனே எல்லோரும் போய் இந்த ஸ்டார்ஸும் ஆட்டுக்குட்டியும் போய் ஒளிஞ்சிக்கிச்சான். உடனே ராஜா அவங்க அம்மாவோட ஆசையை எடுத்து காமிச்சு, இதுதான் உன் ஆசை பாரு நல்லா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உடச்சிட்டாராம். உடச்சோடனே அவங்க அம்மாவுக்கு செம்மையாக நெஞ்செல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடுச்சான். அந்த ஆசையை அப்படியே ஒரு சாப்பிட்ட உடனே ராஜா இன்னும் நல்ல பலசாலியாக மாறிட்டாராம். உடனே அந்த ஸ்டார் அங்கே வந்து ராஜாவை வந்து ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு கேட்ட உடனே ராஜா கோவப்பட்ட உடனே இந்த பசங்களும் அவங்க அம்மாவும் எல்லோரும் சேர்ந்து ராஜாவை அடிச்சுட்டு அங்கே வந்த காவலாளிகள்லாம் அடிச்சுட்டு குதிரையை எடுத்துக்கிட்டு தப்பிச்சு ஓடினாங்களாம். ஒரு கப்பல் மூலயமா வேறு எங்கேயாவது போயிடலான்னு தப்பிச்சு போயிட்டே இருந்தாங்களாம். போயிட்டுருக்கும்போது ஆஷா என்ன சொன்னாலாம், ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த பிரச்சனைக்கெல்லாம் நான் தான் காரணமாயிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, ஆனால் இந்த பிரச்சனையை நான் தான் முடிச்சு வைக்கணுமா, நீங்கள் சேஃபாக போயிட்டு ஒரு இடத்துல இருங்க, இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு நான் வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு அவங்க வேணான்னு சொல்ல கேட்காமலே தண்ணியில் குதித்து இங்கே வந்துட்டாலாம். உடனே ஸ்டாரும் அவளை பின்தொடர்ந்து வந்துச்சான். வந்தவுடனே ராஜா வந்து கெட்ட மந்திரங்கள்லாம் படித்து அப்புறம் எல்லாரோட ஆசைகள் எல்லாத்தையும் சாப்பிட்டு இன்னும் பலசாலியாக ஆகிக்கிட்டே இருந்தாராம். ரொம்ப கெட்டவராக மாறிக்கிட்டே இருந்தாராம். இது பார்த்தோன்னே ராணி ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்களாம். ஏன் ராஜான்னு கேட்டவுடனே நீ வந்து எப்போவுமே எனக்கு தான் சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாராம். உடனே ராணி வந்து இந்த ராஜ்யத்துக்கு எது நல்லதோ நான் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே ராஜா வந்து நமக்கு தான் சப்போர்ட்டாக இருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு போயிட்டாராம்.
உடனே இன்னொரு ஃபங்க்ஷன் வச்சாங்களாம். அந்த ஃபங்க்ஷனில் வந்து ஃபங்க்ஷன் கிடையாது, அது ஊர் மக்கள் எல்லோரையும் கூட்டி இந்த ஆஷான்ற பொண்ணு வந்து எல்லாரோட ஆசைகளையும் உடச்சிட்டான்னு சொல்லிட்டு பொய் சொல்லி ராஜா வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாராம். சொல்லிவிட்டு உடனே ராணியும் வந்து அமைதியாக உட்காந்துட்டு இருந்தாங்களாம், உண்மையை சொல்ல முடியாமல். உடனே ஆஷாவும் அந்த கூட்டத்தில் தான் இருந்தாலாம். அவள் வந்து ஒரு எலி மூலயமா ராணிக்கிட்ட சொல்லி அனுப்பிச்சோன்னே அந்த எலி போயிட்டு ராணிக்கிட்ட உங்கள் ஹெல்ப் எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு ஆஷா சொன்னாங்கன்னு சொன்னோடனே சரின்னு ராணியும் வரேன்னு சொல்லிட்டாங்களாம். அதுக்கப்புறமா இந்த சோகமாக ஒரு பையன் இருந்தால அவனுக்கு மந்திர சக்தி கொடுத்து அவனை கெட்டவனாக மாற்றி அந்த டீமை ஃபுல்லாக பிடிக்க சொல்லி அனுப்பிட்டாரான் ராஜா. உடனே ஆஷாவோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஆஷா மேலே ரொம்ப கோவமாயிடுச்சான். ஒன்னால தான் ராஜா எங்களையும் வந்து தேடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இங்கே ஓடி போயிட்டாங்களாம். அவங்கள தேடிக்கிட்டு ஆஷாவும் போயிட்டு இருந்தாலாம். பார்த்தா எல்லாருமே ஒரு இடத்துல கூடி இருந்தாங்களாம். அந்த இடத்துக்கு போன உடனே என்னை மன்னிச்சிருங்க, இதுக்கு என் மேலே தப்பு கிடையாது, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஆஷா கெஞ்சினாங்களாம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவளை பார்த்தே பயந்தாங்களாம். அப்புறமா சரி நம்ம ஃப்ரெண்டு பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிட்டாங்களாம். ஏற்றுக்கிட்டு இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருந்த உடனே அந்த இடத்துக்கு பார்த்தா இளவரசி வந்துட்டாங்களாம். இளவரசி ராணி வந்து நானும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறேன், நீங்கள் என்னை பார்த்து பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவை பற்றி உண்மையெல்லாம் சொன்ன உடனே சரி நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒன்றா செயல்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரு முடிவுக்கு வந்தாங்களாம். ராணி போய் எப்பயும் ராஜா கிட்ட பேசுகிற மாதிரியே பேசி அவர் என்ன பிளான் வச்சுருக்காருன்றதை தெரிஞ்சுக்கிட்டு வந்து ஆஷா கிட்ட சொல்லிட்டாங்களாம். ஆஷாவும் சரின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிளான் ஒன்று பண்ணிவிட்டு ராஜாவை எப்படியாவது நம்ம பிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாரோட ஹெல்ப்போடு இருந்தாலாம். அப்போ அந்த ஸ்டார் வந்து ஒரு குச்சி எடுத்து ஆஷா கையில் கொடுத்து அதை வந்து மந்திரக்கோலாக மாற்றி ஒரு குட்டியோண்ட ஆப்பிளை பெரிய ஆப்பிளாக மாற்றி அதை ஒரு வண்டியாக மாற்றி அந்த வண்டியில் வந்து ஆஷா உடனே ராஜாவும் அந்த ஆஷாவை தேடிட்டு வந்தாங்களாம், இந்த ஹீரோயின் பாப்பாவை. அதுக்கடுத்து இந்த ஸ்டார்ஸ் வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்காக அரண்மனைக்கு போயிடுச்சான். அந்த ஃப்ரெண்ட்ஸும் எல்லோரும் அங்கே அரண்மனைக்கு போயிட்டு அந்த ஆசைகள் எல்லாத்தையும் வந்து எல்லாருக்கிட்டையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போனோடனே இந்த ஆசைகளை பார்த்தோன்னே எல்லாருக்கும் ரொம்ப மனசு சந்தோஷமாக இருந்துச்சு. அங்கே எல்லோரும் விளாட்னாங்களாம். அப்படியே ஜாலியாக எகிரி குச்சி ஜாலியாக விளையாடிட்டு இருக்கும்போது இந்த ராஜா வந்து இந்த ஆஷாவை தேடிக்கிட்டே போனாராம். பார்த்தா ஆஷா இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாராம். வந்தவொடனே இவள்கிட்ட மந்திரக்கோள் இருக்குல்ல, அதை வச்சு சும்மா மந்திரம் பண்ணி பார்க்குறாள். ஆனால் எதுவும் வேலைக்கு ஆகலையாம். அப்புறம் ராஜாக்கிட்ட தப்பிக்க ஆரம்பிச்சிட்டாலாம். அப்புறம் இவர்கிட்ட எப்படி தப்பிக்கிறது அப்படின்றத வந்து அந்த புக்கில் வந்து ராணியெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த ஆஷாவுக்கு மந்திரக்கோலை வச்சு ஒன்றுமே தெரியவே இல்லையா எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. போடுற மந்திரம்லாம் தப்பாக வந்துச்சான். அப்புறம் ராணியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அந்த அரண்மனைக்குள்ளே வந்து அந்த புக்கில் வந்து வேறு ஏதாவது மாற்று வழி இருக்கா ராஜாவை நல்லவராக மாற்றுறதுக்குன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தாங்களாம். ஆனால் ஒன்றுமே கிடைக்கவே இல்லையா. அப்புறம் ராஜா எல்லாரையும் பிடிச்சிட்டு எல்லார்கிட்டேயும் வந்து ரொம்ப கோவமாக நடந்துக்கிட்டாராம். மந்திரத்தால் எல்லாரையும் கட்டி போட்டாராம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கட்டி போட்டாராம். ராணி அவங்க கூட இருக்காங்கன்னு தெரிஞ்சோடனே ரொம்ப கோவப்பட்டாராம். ஆஷா சொன்னாலாம், எல்லோரும் வந்து பயப்படாதீங்க, நட்சத்திரத்தை நம்பினீங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்க ஆண் மனசு சக்தி வந்து ராஜாவை அழிக்கும் அப்படின்னு சொன்னோடனே எல்லோரும் நம்பினோடனே ஒரு பவர் வந்து ராஜாவை ஃபுல்லாக அழிச்சிடுச்சான். ராஜாவை வந்து அப்படியே குட்டியாக மாற்றி ஒரு துணிக்குள்ளே வந்து லாக் பண்ணிடுச்சான் ராஜாவை. என்னை எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. எல்லாரோட ஆசைகளும் எல்லார்கிட்டேயும் போய் சேர்ந்துருச்சான். இந்த நாளுக்காக தான் கிடச்சிதான். அவன் ஃப்ரெண்டும் அவன் செஞ்ச தப்பை உணர்ந்து மன்னிப்பு கேட்டவுடனே எல்லாரும் அவனை ஏற்றுக்கிட்டாங்களாம். அப்புறம் ராஜாவை வந்து ராணி நீங்கள் கூட்டு போயிட்டு சிறையில் அடைங்க இவரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறையில் அடைக்க சொல்லிட்டாங்களாம். அடைக்க சொன்னதுக்கப்புறம் எல்லாரும் சந்தோஷமாக ராணி கட்டி பிடிச்சிக்கிட்டு அந்த ஊர் மக்களே ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்களாம். எப்பயும் போல் எல்லோரும் சந்தோஷமாக ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக ஆடிட்டு இருக்கும்போதே தாத்தா வந்து அவரோட ஆசைகள்லாம் பாட்டு பாடி நிறைவேற்றினாராம். அவங்கவுங்க ஆசைகளை அவங்கவுங்க நிறைவேற்றிக்கிட்டாங்களாம். உடனே நட்சத்திரம் என்ன பண்ணுச்சா, ஆஷாவுக்கு வந்து ஒரு புது மந்திரக்கோலை ரெடி பண்ணி ஆஷா கையில் கொடுத்து எப்போவுமே இந்த மந்திரக்கோலை வச்சுக்கோன்னு சொன்னோடனே அங்கே ஒரு கோழி மேலே அடித்தோடனே கோழி ரொம்ப பெருசாகிடுச்சான். அப்புறம் ஆட்டுக்குட்டி நட்சத்திரம்லாம் பிரிய போகிறோன்னு சோகமாக இருந்தாங்களாம். ஆஷா இல்லை நம்ம பிரிய மாட்டோம், சந்தோஷமாக தான் இருப்போன்னு சொன்னோடனே எல்லோரும் சந்தோஷமாக ஆகிட்டாங்களாம். ஹாப்பி என்டிங் ஆகிடுச்சான். அவ்வளோதான் ஸ்டோரி. குட் நைட்.